இது அன்அபிஷியல் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைக்குமா? ஆமாங்க, துருவ் ஜுரல் இப்ப டெஸ்ட்ல பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கு காரணமே அன்அபிஷியல் மேட்ச்ல அவர் ட்வின் செஞ்சுரி அடிச்சதுதான். ருத்ராஜ் கைக்வாட் ஓடி டீம்ல செலக்ட் ஆனதுக்கு காரணம் அவர் அன்அபிஷியல் சீரீஸ்ல பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்கினாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த அன்அபிஷியல் மேட்ச் அப்படின்னா என்ன? கிரிக்கெட்ல டெஸ்ட், ஓடிஐ, T20I விதவிதமான ஃபார்மேட் இருக்கு. ஆனா பெருசா கேள்விப்படாத ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுதான் அன்அபிஷியல் டெஸ்ட், ஓடிஐ. இது ஐசிசிஐயால ரெகனைஸ் செய்யப்படாத ஒரு ஃபார்மேட். இதுல ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல்ல என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ அதே ரூல்ஸ் தான் இதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது 3 இருந்து 4 நாள் வரைக்கும் விளையாடுவாங்க. இந்த மேட்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துக்குவாங்க. இந்த மேட்சஸ்ல பிளேயர்ஸ் அடிக்கிற ரன், எடுக்கிற விக்கெட் எல்லாத்தையுமே அவங்க டொமஸ்டிக் ரெக்கார்ட்ல சேர்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எடுக்கிற ரன்ஸ், எடுக்கிற விக்கெட்ஸ் எதுவுமே அவங்களுடைய இன்டர்நேஷனல் ரேங்கிங்க்கு சேர்த்துக்கப்படாது. ஒரு மேஜரான சீரீஸுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் கேமா தான் இந்த அன்அபிஷியல் கேம் அப்படிங்கறத விளையாடுவாங்க. இந்த மேட்சோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தா, இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகி வரக்கூடிய ஒரு பிளேயருக்கு அவங்களுடைய ஃபிட்னஸ் டெஸ்ட், ஒரு ஃபாரின் டூருக்கு முன்னாடி இந்த மேட்சஸ் எல்லாமே ஒரு ப்ரீ மேட்ச் ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸை டேலண்ட் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது இந்த மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணதை பேஸ் பண்ணி செலக்டர்ஸ் அவங்களுடைய டீம் செலக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.